ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற வயதான தந்தையும் அவன் மகன் அருணும் வாழ்ந்து வந்தனர். அருண் ஒரு நல்ல வேலை செய்து நகரத்தில் வாழ விரும்பினான். ஆனால் அவன் தந்தை ராமு மிகவும் ஏழையாக இருந்தார். பழைய உடை, எளிய வாழ்க்கை, இதை பார்த்து அருணுக்கு வெட்கம். ஒரு நாள் அவன் நண்பர்கள் முன்னால், "இவர் என் அப்பா இல்லை" என்று சொல்லி தந்தையை அவமானப்படுத்தினான். அந்த வார்த்தை ராமுவின் மனதை உடைத்தது. ஆனால் அவர் ஒன்றும் பேசவில்லை. காலம் சென்றது. அருண் நகரத்திற்கு போய் பெரிய பணக்காரனானான். நல்ல வீடு, கார், பணம் எல்லாம் இருந்தது. ஆனால் மனதில் அமைதி இல்லை. ஒரு நாள் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. "உங்கள் தந்தை மிகவும் உடம்பு சரியில்லை, உடனே வாருங்கள்." அவசரமாக அவன் கிராமத்துக்கு வந்தான். அங்கே அவன் பார்த்த காட்சி, அவன் தந்தை ஒரு பழைய காகிதத்தை பிடித்துக் கொண்டு படுத்திருந்தார். அந்த காகிதத்தில் என்ன இருந்தது தெரியுமா? அருண் சிறுவயதில் எழுதப்பட்ட ஒரு கடிதம். "அப்பா, நான் பெரியவனாகி உங்களை ராஜா மாதிரி வாழ வைப்பேன்." அந்த வரிகளை பார்த்தவுடன் அருண் கண்ணீர் விட்டான். அவன் தந்தையின் கையை பிடித்து அழுதான். ஆனால் அது கடைசி தருணம். ராமு உயிரிழந்து விட்டார். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பெரியவர்களாக வளர்ந்தாலும் நம்மை உயர்த்திய கை நம்ம அப்பா அம்மாதான். அவர்களை நாம் மறந்துவிட்டால் வாழ்க்கை ஒரு நாள் நம்மை நினைவூட்டும். அன்பு சரியான நேரத்தில் சொல்லப்படவில்லை என்றால் அது வருத்தமாக மட்டுமே மாறும். பெற்றோர் இருக்கும்போது அவர்களை நேசிங்க. அவர்கள் பேசும்போது கேளுங்கள். அவர்கள் அருகில் இருக்கும்போது அவர்களை மதியுங்கள். ஏனெனில் ஒரு நாள் அவர்கள் இல்லாதபோது அவர்களின் நினைவுகள் மட்டும்தான் நம்மோடு இருக்கும். இந்த கதை உங்களுக்கு மனசை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல அப்பா எழுதுங்கள், ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற உணர்ச்சி கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.